சுவசரிய இலவச சேவையின் கட்டமைப்பை மாற்றியமைக்கும் செயற்பாட்டில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஸ்டடி சில்வா தெரிவித்துள்ளார். எனவே மக்களுக்கு இலவச சேவை வழங்கும் குறித்த திட்டத்தை மாற்றியமைக்கும் செயற்பாட்டை அரசாங்கம் கைவிட வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். சுவசரிய இலவச சேவையின் கட்டமைப்பை மாற்றியமைக்கும் செயற்பாட்டை அரசாங்கம் கைவிட வேண்டும். 75 ஆண்டு காலத்தை சாபம் என்று விமர்சிக்கும் அரசாங்கம் சிறந்த திட்டங்களை பற்றி பேசுவதில்லை. நடுத்தர மக்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட சுவசரிய சேவையை இல்லாதொழிக்க வேண்டாம் என்று தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நடுத்தர மக்களுக்கு பூரண சுகாதார அவசர வசதிகளை கட்டணமின்றி வழங்குவதற்காக சுவசரிய ஆம்புலன்ஸ் வண்டி சேவை நல்லாட்சி அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்துக்குரிய 2018 ஆண்டின் 18ஆம் இலக்க 1990 சுவசரிய சட்டமூலத்தை 2018 ஆண்டு நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பித்தேன். சுவசரிய சட்டத்தின் பிரகாரம் 1990 சுவசரிய மன்றம் ஒன்றை ஸ்தாபித்து அதனூடாக இலவச சேவையை முன்னெடுப்பது இத்திட்டத்தின் பிரதான நோக்கமாக காணப்பட்டது. சுவசரிய திட்டத்துக்கு என்று பிரத்யேகமான இலட்சணை மற்றும் நிறம் காணப்படுகிறது. சுவசரிய திட்டத்தின் இலட்சணை மற்றும் நிறத்தை மாற்றுவதற்கு அரசாங்கம் தற்போது தீர்மானித்துள்ளது. இலட்சணையின் பச்சை நிறத்தை மாற்றி ஆழந்தரப்பு நிறத்தை வடிவமைக்க பணித்துள்ளார்கள். இந்த பைத்தியக்காரத்தனமான செயற்பாட்டை உடன் நிறுத்துங்கள். இந்த சேவையில் காணப்படும் குறைபாடுகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுங்கள். அதனை விடுத்து சேவையை இல்லாதொழிக்கும் செயற்பாட்டை மேற்கொள்ளாதீர்கள்.